ஐஐடி ஜாம் 2026 பேப்பரோட 15th கொஸ்டின். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐம் ட்ரூ ஃபேன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து ஐஐடி ஜாமோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள் கொடுத்துட்டு அதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுனால இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ உங்களுக்கு சில வேல்யூஸ் வந்து கிடைக்கும். மேபி எக்ஸ் வேல்யூ கிடைக்கலாம், ஒய் வேல்யூ கிடைக்கலாம், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூமே கிடைக்கலாம், சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரியே எஃப் வித் ரெஸ்பெக்ட் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ சில வேல்யூஸ் கிடைக்கும். இதோட காம்பினேஷன்ஸை போட்டுக்கோங்க. லெட்ஸ் சே இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2வும் ஒய் ஈக்குவல் டு 1ம் கிடைக்குதுன்னு வைங்க. இங்க உங்களுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்குதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? சார் எக்ஸ் ஈக்குவல் டு 3யும் ஒய் ஈக்குவல் டு 1ம் கிடைக்குதுன்னு வைங்க. ஸோ அப்போ 2,1 3,1 இந்த மாதிரி உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்து கிடைக்கும். கரெக்டா? கிரேட். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸ்ட்ரீமம் செக் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ட்ரீமம் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்றதுன்னா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஒய் ஒய் மைனஸ் எஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? கால்குலேட் பண்ணிட்டு இந்த டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னா எஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா எஃப் எக்ஸ் எக்ஸ் அதே பாயிண்ட்ல செக் பண்ணி பாருங்க. கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து மினிமம். ஓகேவா? அதுவே எஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருந்தா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம். ஓகேவா? அதே டெல்டா வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல எஃப்எக்ஸ் இல்ல, அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷனோட சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேடில் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெல்டா ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கன்க்ளூசிவ். மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமம் இருக்கலாம், சேடில் பாயிண்ட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்கன்க்ளூசிவ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப். நான் உங்கள் டிகே, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ இப்போ இதை தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இங்க எஃப் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ 2x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதை நான் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்றேன். 0க்கு ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் வந்து -1 0 1. ரைட். ஸோ இதே மாதிரி நான் ஒய் எடுத்துக்கிறேன். ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? சேம் திங் -1 0 1. ஓகே, ஸோ இப்போ என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது அப்படின்னா -1, -1, -1, -1, -0, -1, 0, -1, 0, 0, 0, 1 and 1, -1, 1, 0, 1, 1. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லோக்கல் மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட் இருக்கு, லோக்கல் மினிமம் எத்தனை பாயிண்ட் இருக்கு, அண்ட் சேடில் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்கு. இது 3 தான் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸா இப்போ அது 3மே நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஸோ நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0, -1, 0, 1, 1, 0 அண்ட் -1, 0 இந்த 4மே வந்து உங்களுக்கு சேடில் பாயிண்டா இருக்கும். ஓகே, ஸோ ஏன் நான் இதை சால்வ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் லெஃப்ட் அஸ் an exercise for you. ஸோ நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, டெல்டாவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க, which is fxx fyy minus fxy square. ஓகே, ஸோ f with respect to 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4 into 3x square minus 1 வரும். f வந்து with respect to 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4 into 3y square minus 1 வரும். f with respect to xy ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். 0 square is 0. ஸோ இதான் உங்களுக்கு வரும். இதுல நீங்க இந்த இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கெல்லாம் டெல்டா கிரேட்டர் than 0, less than 0, equal to 0 இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி உங்களுக்கு இதான் கிடைக்கும். ஸோ 4 பாயிண்ட் சேடில் பாயிண்டா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.